பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இணைந்து இந்த மிக அற்புதமான அபூர்வமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ராமநவமி வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆமா, அது நம்ம ரெண்டு பேரும் அற்புத ஆசானோட நிழல்ல வந்து சேர்ந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீராம நவமி ரொம்ப அற்புதமா இருந்து இதை நம்ம ஒரு 3 to 4 years கழிச்சுதான் இதை உணர ஆரம்பிச்சோம். அப்புறம் மாமாவோட ஆசீர்வாதத்தோட இதை பத்தி நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ராமநவமிங்கிறது வருஷம் பூரா அந்த ஸ்ரீராமருக்கும் மகாபெரிவா சரணாலயத்துக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம், அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவங்கள், இதெல்லாம் எவ்ரி இயர் நமக்கு குரு பூஜா டிவோட்டீஸ் நிறைய புதுசா சேர்ந்துட்டு இருக்கா. அவ எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள்லாம் போய் சேரணுங்கிறது நம்ம மாமாவுடைய ஒரு ஆசை. அதனால இந்த காணொளியை நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம இந்த கண்டிப்பா. ஆமா, இது ஒரு 2018ல இருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சௌமியா. ஆமா, நம்மளுடைய ஜேர்னி அது குரு பூஜா டிவோட்டிஸ் எல்லாம் அவ லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் திருப்பி மாமா கிட்ட சொல்லி அந்த 9 வார குரு பூஜைங்கிறது அப்படியே எத்தனையோ கண்டினியூவஸா வருஷக்கணக்கா 300 வாரம் 350 வாரம் எல்லாம் பண்ணி முடிச்சவா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறவாள்லாம் இருக்கா. அப்பதான் இந்த நம்ம ராகவன் சங்கரன் பேர் வச்ச ராகவன் நம்ம பெரியவா வச்ச ஆமா. பேரு அந்த குழந்தைக்கு தோணி அவன் மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு குரு பூஜா மிரக்கிள்ஸ் நடந்த அந்த பக்தாள் ஆத்துக்கெல்லாம் போய் அவளுடைய அனுபவங்களை எடுத்து நம்ம சேனல் ஒண்ணு இது பண்ணி போடணும் யூடியூப்லன்னு ஆரம்பிச்ச அந்த ஒரு விதை இன்னைக்கு பிரம்மாண்டமா விஷயமா இது முதல்ல 2018ல சௌமியா நம்ம அந்த ராமானுஜம் முதவல்லி தம்பதியருடைய அது அவளுடையதுதான் ஃபர்ஸ்ட் குரு பூஜா மிரக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு நம்ம போய் இன்டர்வியூ பண்ணி பார்த்து போட்டு அந்த ஓ, இன்டர்வியூ நடந்தது ஒரு ராமநவமி ஸ்ரீராமநவமி. சோ அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்ச ஸ்ரீராமனும் நம்ம மகாபிரிவாளும் இன்னைக்கு வர குரு பூஜா பண்றவாளுடைய அளவு உங்களுக்கே தெரியும். அப்படியே பியாண்ட் கவுண்ட் போயிட்டு அவளுக்கெல்லாம் கிடைக்கிற அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் பெரியவா பாதம் கிடைச்சிருத்தோ மாமா மூலமா ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கிடைச்சு இந்த அற்புதங்கள் எல்லாம் நமக்கு 2018. அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு திருமேற்றளியில நடந்த அந்த விஷயம் நானும் சௌமியாவும் பாக்கியம் பண்ணிருந்தோம். மாமாவோட மாமியோட போய் இங்க இருக்கிறது அந்த ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அங்க நடந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க சாமி. என் திருமேற்றலி கோயிலுக்கு போய் அந்த கோயில் குறிப்பை கொடுத்து அங்க அந்த கோயில் புனருத்தாரணம் பண்ணணும். அந்த கோயில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு, அது ரொம்ப பழைய காலத்து கோவில், அதை சரி பண்ணணும்னு பெரியவாளோட ஆக்ஞை வரும் பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாமா ஐ திங்க் இந்த ஸ்பேன் ஆஃப் 12 to 15 years ஃபர்ஸ்ட் டைம் வெளியில கிளம்புறா. கும்பகோணம்ல போறோம் நம்ம அப்போ. ஸோ வி டுக் அ ட்ரெயின், வி வென்ட் டு கும்பகோணம். அங்க அந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த கோயிலை சேர்ந்தவங்களை தெரியாது, கண்டுபிடிச்சு அவளை பார்க்க நம்ம போறோம். அன்ற போற அந்த முதல் நாள் கிளம்புற அன்னைக்கு காலையில ஐ திங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல நம்ம தங்கியிருந்தோம். காலையில எழுந்து வெளியில வரும்போதே நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லி மாமாவை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, மாமா இன்னைக்கு ஸ்ரீராம நவமின்னு சொல்லி அன்னைக்கு முதல்ல அந்த காரியம் மாமா வெளியில அந்த திருநெற்றலி கோயிலுக்கு போன அந்த நாளும் ஸ்ரீராம நவமி தான். ஸோ தட் வாஸ் there is this கிரேட் கனெக்ட். அந்த ராமரை பத்தி போனோம்னா பெரியவாளோட அந்த கனெக்ட் நம்மளுக்கு ரொம்ப நன்னா வெளிப்படும் சரிதா. ஸோ 2019 திருமேற்றலி போனப்போ நம்ம போன அன்னைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா? அன்னைக்கு ஆமா, மாமா லோகக்ஷேமத்துக்காக வேண்டி பிரம்மநந்தீஸ்வரர் கோவில்ல இருந்து சங்கல்பம் பண்ணினது அந்த ஒரு ஆமா, அத்வைத்தம்ங்கிற அந்த அந்த ஒரு சொல்லுங்க. பிரம்மநந்தீஸ்வரர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் ம்
போன வருஷம் நடந்தது இல்லையா? நடந்தது. அதுவும் போன வருஷம் ஸ்ரீராமநவமி நடந்தது. ஒட்டி தான் வந்து. ஆமா. அதுவும் ஸ்ரீராம நவமியை ஒட்டியே நடந்தது. அப்ப நம்ம நினைச்சிருந்தோம் இல்ல, எவ்வளவு ஃபாஸ்டா போயிடுது. 2019ல போய் நம்ம பிரம்மனதீஸ்வரர் கோயில் ஆமா. பார்த்தோம். எக்ஸாக்டா 2025ல வந்து ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு ஆமா. அதனுடைய கும்பாபிஷேகம் நடந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் அரவுண்ட் ஸ்ரீராம் நவமி ஸ்ரீராமநவமி. ஆமா. நடந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா. ஆமா. ஆஹ் அதாவது எப்படி இருந்த கோயில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுங்கிறது வந்து இந்த பிரம்மனந்தீஸ்வரர் நம்ம கோயில் போய் வந்து பார்த்திருக்கோம். ஆமா. அது மாமா பார்த்திருக்கோம். வந்து அங்க போன நிமிஷம் அந்த பெரியவாளுடைய ஆக்ஞை, அந்த சங்கல்பம் எடுத்துட்டு மாமா அங்க போனதுல அது ஒவ்வொரு இடத்துலயும் அது எப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகி பிரம்மாண்டமா பெரியவா சொல்றதெல்லாம் மாமா அப்படியே பெரியவா பாதையில போறத நம்ம அந்த டிராவல் நம்மளும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எவ்வளவு சத்தியம் அப்படிங்கிறது தெரியறது நமக்கு இல்லையா? அது ஆமா. இட்ஸ் அன் That was in அமேசிங் திங். ஆமா. 2019. ஆமா. அப்புறம் இந்த 2020 கோவிட் அப்போ பெரியவா வந்து பெரியவாளோட ஆக்னியில வந்து மாமா வந்து சொல்ல சொன்னா, நீயும் சௌமியாவும் ஒரு வீடியோ பண்ணுவோமா, எல்லா ராத்திரியும் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பிரேயர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி ஆமா, அதையெல்லாம் பண்ணினோம் ஆமா, இல்லையா? அப்போ வந்து ஆமா. இது வேப்பிலையில மஞ்சள் நன்னா தெளிச்சு அதை வந்து ஆத்து வாசல்ல வந்து அதை ஹேங் பண்ணி சொல்லுவான். யார் யாருக்கெல்லாம் முடியுதோ அதை அவ பண்ணட்டும், முடியாத வாளுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவளுக்கும் சேர்த்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ண சொன்னா. அந்த ஆக்ஞை பெரியவா சொல்லி மாமா நமக்கு கைட் பண்ணின அந்த வீடியோ பண்ணின நாளும் ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமன். ஆமா. அது வந்து அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. லைக் இன்னும் ஒவ்வொரு தடவையும் அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சுதான் நமக்கு இந்த கனெக்டே புரிஞ்சது. மாமா ஒவ்வொரு ஸ்ரீராமநவமிக்கும் இப்படி இருக்கு, இந்த விஷயம் நம்ம டிவோட்டிஸ் ஷேர் பண்ணிக்கோம், தாராளமா பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அந்த 2020 கோவிட்ல சௌமியா, இந்த அயோத்தியா ராம் மந்திரோட பூமி பூஜை, அதுக்கு வந்து அந்த அதுக்கு முன்னாடி கவிதா நமக்கு ராம சொல்லுங்க. கோட்டி எழுதினோம். ஆஹ் கோட்டிராம மந்திரம் எழுதினோம் இல்லையா? ஆமா. சோ ஆமா. இந்த சரணாலயம் உருவாவதற்கு ஒரு காரணமா இருந்தது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் கோட்டிராம மந்திரம்னு சொன்னா அது மிகையே ஆமா. ஆகாது. 108 days பண்ண சொன்னா நம்ம. ஆமா. ஆஹ் அது விஷ்ணு எக்ஸாக்ட்லி சஹஸ்ரநாமம். 100th டே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா முடிஞ்சு பெரியவா. கொடுத்து. ஆமா. கண்டிப்பா. ஆமா. 1 கோடி பூர்ணராம மந்திரம்ங்கிறத 2 கோடி பூர்ணராம மந்திரம் எழுதி வச்சோம். கண்டிப்பா. அந்த அழகா ராமகோட்டியுடன் அங்க சரணாலயத்திலே காமகோட்டியோட தரிசனம் காமகோட்டி. வந்து ரொம்ப பிரமாதமா சுவாமியோட அனுகிரகம் நடந்துட்டே இருக்கு அந்த இடத்துல. சோ அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆமா. விஷயம் கண்டிப்பா. சரிதா. அந்த அந்த சுவாமிய நம்ம வந்து பிகாஸ் அந்த 2 கோடி ராம மந்திரம்ங்கிறது வந்து பூஸ் பரிசத்துல இருக்கு, இட் இஸ் புஷ்பரிசம் இந்த பண்ணணும். கிரவுண்ட். ஆமா. சோ அது பண்ணின அன்னைக்கு ஒரு சின்ன பாலராமர், ஐ திங்க் நான் மாமாத்துல இருக்க அந்த ஆமா. மாமா ஆத்துல இருக்கு அந்த அதை பாலராம். கேப்சர் பண்ணி நம்ம அதுல போடலாம், இந்த கண்டிப்பா. வீடியோல பிக்சர் போடலாம். அந்த பாலராமர் வந்து அன்னைக்கு வந்தார். சோ அந்த பாலராமர் வந்து ஒரு டிவோட்டி அனுப்பியிருந்தா, அது வந்து சுவாமி அந்த நம்ம பண்ற அன்னைக்கு கரெக்டா வந்தது. அந்த என்னடா கோட்டி. ஆமா. சிக்னிபிகன்ஸ் ஆமா. அப்படின்னா, அதுவும் ஆமா. அது எக்ஸாக்டா நம்ம நம்ம. 22 ஜனவரி டெடிகேட் பண்ணோம் ஆமா. ஆமா. இல்லையா? அடுத்த 22 ஜனவரி 2024 தான் அயோத்தியாவோட அயோத்தி. ஆமா. கான்செக்ரேஷன் ஆச்சு. அதாச்சு. இப்ப இந்த 2020ல கூட அந்த ஆம், இது பண்ணினா இல்லையா, அந்த லேயிங் ஃபவுண்டேஷன் அந்த இதுக்கு பூமி பூஜா பண்ணினப்போ அயோத்தியில ஓரிக்கை மணிமாமா அங்க போயிருந்தார். அதுல வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ இன்வைட்டீஸ் டு பி தேர். அவர் வந்து அந்த புண்ணிய பூமியில இருந்து அந்த புனிதமான நாள்ல thousands ஆஃப் ருத்ராட்சம் எடுத்துட்டு வந்து அயோத்தியால இருந்து நமக்கு வந்து சரணாலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அது அந்த on that holy day it happened இல்லையா? ஆமா, அந்த ருத்ராட்சம் வச்சுதான் நம்ம அந்த ருத்ராட்ச மண்டபமே மண்டபம் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. பண்ணியிருக்கோம். ஆமா. ஆமா. ஆமா, ரொம்ப கண்டிப்பா. பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்குது. ஆமா. ஆமா, அதுக்கப்புறம் இந்த பூமி ஸ்பரிசம் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த அன்வீலிங் ஆஃப் சரணாலயம் வந்து அந்த டேட்டோட சிக்னிபிகன்ஸ் அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அந்த 2024ல வந்து இனாகுரேஷன் டேட்டோட அந்த சிக்னிபிகன்ஸ்மா, அந்த நம்ம ஆமா. வந்து அதுக்கு இனாகுரேஷன் டேட் வந்து அதாவது 22 ஜனவரி 2024. ஆமா. 2020
த்ரீ ஆமா. இல்லையா? நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி 2023ல நாரத காந்தி சபால we did the unveiling of Sharnani. ஆமா, அப்போ அது அந்த பண்ணும்போது மாமா டேட்டோடைய கிட்ட சொன்னோம். சிக்னிபிகன்ஸ். ஆமா ஆமா ஆமா, அன்னைக்கு மாமா கிட்ட சொன்னோம், அந்த 22nd ஜனவரி ரொம்ப கட்டிங் இட் டூ ஷார்ட்டா இருக்கேன் மாமா, மாத்திடலாமே 22nd ஜனவரி, இந்த டெடிகேஷன் நம்ம மாத்தலாமே அப்படின்னு மாமா சொன்னாரு, இல்ல அது பெரியவா கொடுத்த டேட்டு. ஸோ அந்த டேட்லயே நம்ம வந்து அந்த டெடிகேஷனை முடிக்கணும்னு சொல்லிட்டு நாரதகான சபால நம்ம காமகோட்டி சார் அவெல்லாம் வந்துதான் அதை வந்து டெடிகேட் பண்ணினான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை பண்ணினோம் நம்ம. அப்புறம் அந்த டேட் ஏன் மாத்தல மாமா, நமக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தா கூட அவர் அந்த டேட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, little did we understand, because exactly 22nd January, the following year in 2024, 2024. Ayodhya consecration was done. அதுக்கு வந்து நம்ம புஷ்ப கைங்கரியம் சரணாலயம்ல இருந்து அதை பத்தி ஆமா, சொல்லுங்க. அந்த அயோத்தியா கான்செக்ரேஷன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த கமிட்டில இருந்து ஒரு மெம்பர் வந்து ஃபோன் பண்ணி ஆஹ் அந்த அயோத்தியா புஷ்ப கைங்கரியம் பண்ண முடியுமா கான்செக்ரேஷன் டே அன்னைக்குன்னு சொல்லி நம்மளால எல்லா டிவோட்டிஸும் இங்க இருந்து சேர்ந்து பெரியவா இடத்துல இருந்து புஷ்ப கைங்கரியத்துக்கு இந்த சாங்டம் சாங்டோரம் அன்னைக்கு டெக்கரேட் பண்ணதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து அனுப்பின புஷ்பம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சவிதா. ஏன்னா வந்து இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல மலர்கள்லாம், சோ நாங்க வந்து இங்க இருந்து போய் அவ சொல்லிட்டா நம்ம போய் யார்கிட்ட வாங்க போறோம், பார்க்கணும், டிஸ்பேட்ச் பண்ணணும் எல்லாமே. ஸோ வி வர் தேர் அட் த ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர் ஷாப், லுக்கிங் அட் வாட் ஆர் ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆர்டர்ட், எல்லாம் பார்த்து பேக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எங்கன்னு சுவாமிக்கு பண்ணிட்டு அன்னைக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அயோத்தியால இந்த பூக்கள்லாம் போட்டு இவ அலங்காரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஃப்ளவர்ஸ் வென்ட் ஃப்ரம் மகாபெரிவா சரணாலயம். வி வேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த, இட்ஸ் அ ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன். நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாளா இருக்கும் அந்த சாங்டம் சாங்டோரம் டெக்கரேஷனுக்கு. இங்க இருந்தும் ரிவால்ட் இருந்தும் பூ போச்சுங்கிறது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது அதுல ஒன் மோர் திங். எதிர்பார்க்காத ஒரு அனுபவம் ஆமா, அது. அதுல வந்து அந்த 22nd அந்த புஷ்பா கைங்கரியம் சரணாலயத்துல இருந்து போச்சு இல்லையா. 20th வந்து ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர்ஜி வந்து டிஸ்கோஸ் பண்ணினார் இல்லையா. ஒரு அந்த ராம் மந்திரோட இதுக்கு 2 நாள் முன்னாடி அந்த டாபிக் அவர் பண்ணினது, அதோட சிக்னிபிகன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. பரதன் உம் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ அப்படின்னு பரத வைபவம் பத்தி சொன்னாரு. பரத அந்த வைபவம் டேட். பத்தி பேசுறேன். ஆமா, அது வந்து 2 அதுதான் நாள் ஃபர்ஸ்ட் முன்னாடி. டைம் நான் பரத வைபவம் கேட்கறது. அதாவது அந்த பாதுகை பத்தின ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து இந்த பரத வைபவம் கேட்ட அப்புறமா தான் எனக்கு அது புரிஞ்சுது. அது வந்து பாதுகை ஆமா வழிபாடுங்கிறத பரதன் தான் முதல்ல ஆரம்பிச்சான்னு ரொம்ப அழகா சொன்னார் அவரு. ஆமா அது 20th ஜான்வரி வந்து அது நடந்தது. அன்னைக்கு அந்த பரத வைபவம் சொல்றச்ச நமக்கு 6 months முன்னாடியே துஷ்யந்த் ஸ்ரீதர்ஜி அந்த டேட் கொடுத்திருந்தார், அந்த டாபிக்கும் கொடுத்திருந்தார். ஆனா அப்ப நமக்கு வந்து தெரியாது அன்னைக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்க போறது, இந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் ராமர் கரெக்ட். நடக்க போறதுன்னு தெரியாது. அப்போ ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ டிவோட்டிஸ் இன்வைட்டட் அந்த ஃபங்க்ஷனுக்கு அயோத்தியாவுக்கு. பட் அதுக்கு வந்து 20th அவர் அங்க இருக்கணும்னு இருந்தது. அவர் வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட கமிட் பண்ணின்றதுனால இங்க வந்து சரணாலயத்துல அவர் பரத வைபவம் பத்தி அவர் வந்து பிரவச்சனம் பண்ணினப்போ அவருக்கே எமோஷனல் ஆயிடுச்சு. அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு நம்ம இங்க பரத வைபவம் பேசிட்டு இருக்கிறச்ச சித்திரக்கூட்ல அதே இருந்து அயோத்தியாவுக்கு ரதத்துல பாதுகா போயின்னு இருக்கு. பரதரை எடுத்துட்டு போன, தாங்கிட்டு போன அந்த இது போயின்னு இருக்கு. நாளைக்கு போய் சேர்ந்ததும் நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து தட் வில் ஆல்சோ பி பிளேஸ்ட் அந்த ராம்லல்லா ஐடல் கிட்ட அப்படின்னு சொன்னார். அது வந்து ஆஃப் ஆல் த பிளேசஸ் அந்த நாள் நம்ம சரணாலயத்துல வந்து அவர் அந்த விஷயத்த பேசுறது 6 மாசம் முன்னாடியே அவர் பண்ணின டெசிஷன். சோ இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து இந்த ராமருடைய அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது மகாபெரிவா அதை வந்து நடத்திண்டே இருக்கா, அது காமிச்சுட்டே இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் இந்த போன வருஷம் தட் இஸ் 2025ல சௌமியா அரௌண்ட் செப்டம்பர் இந்த நதி தீரத்து சரணாலயம் போனோம் இல்லையா. அக்ரஹாரங்கள்லாம் நதி தீரத்து. ஆமா ஆமா, அக்ரஹாரங்கள்லாம் அதுல போனோம் அந்த இல்லையா. முடிகொண்டான கூந்தல், அத 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 பத்தி நீங்க சொல்லுங்க. முடிகுண்டான முடிக்கொண்டான்ல, ஆமா, முடிக்கொண்டான் கூந்தலூர் ரெண்டுமே வந்து ராமருடைய பேர்த்தோட, ராமாயணம். ராமருடைய வாழ்க்கையோட நினைந்த ஒரு ரெண்டு ஸ்தலம். அங்க ராமர் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில்கள் இருக்கு. அந்த ரெண்டு இடத்துக்குமே நம்மளுக்கு போகக்கூடிய ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு கோ தேர். ஸோ ராமருடன் கனெக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு கோயில் ரெண்டுமே, முடிக்கொண்டான்லயும் சரி
ஆஹ் அடுத்த இந்த இன்னொரு முடிக்கொண்டான முடிக்கொண்டான் கூந்தலூர். கூந்தலூர் 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 ரெண்டு ரெண்டு சீதா தேவியோட கூந்தல் வந்து இதுவாங்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஆமா. அந்த கூந்தலூர். ரெண்டுமே வந்து ராமாயணத்தோட சம்பந்தம் இருக்கிற அந்த இடங்கள். அங்கம் பெரியவா சொல்லி நதி தீர்த்த சரணாலயம்னு இந்த அக்ரஹாரங்கள்லாம் மாமா சூஸ் பண்ணி அங்க போகும்போது ஆமா. அங்கேயும் இந்த ராமாயண சம்பந்தம் நமக்கு வந்தது, அந்த அக்ரஹாரங்கள்லாம் போறச்ச. அது வந்து ரொம்ப மாமாவோட டிராவல் பண்ற பாக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கும் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ரீசெண்டா அந்த இது 26 ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஸ்ரீ டாக்டர் உப்பிலி வெங்கடேஷ் அவர் வந்து அந்த ஆமா. அயோத்தியாவோட மகிமையை பத்தி சொன்னார் இல்லையா. ரொம்ப அழகா சொன்னாப்பா. யாராவது மிஸ் பண்ணிருந்தேன்னா தயவு செஞ்சு மறுபடியும் கேளுங்க அதை அதை நம்மளோட விட ஒரு சேனல்ல. டீடைல்டா அப்படி வந்து அது என்ன ஆமா. என்னெல்லாம் நமக்கு தெரியணுமோ எல்லாமே பார்ட் ஆஃப் ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிறது. அந்த சரையு ரிவரோட பிரவாகம் அது வந்து அது என்ன சொல்றது, அப்படி ஒரு ரொம்ப ப்ரெசிஷன், டைம் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ரெசிஷன் வித் விச் he said, அந்த 6 பாகங்கள் அப்படி பிரிச்சு ரொம்ப ஒவ்வொரு சூப்பர். விஷயத்தோடது சொல்லி அந்த அயோத்தியாவுடைய மகிமை, த கிரேட்னஸ் ஆஃப் அயோத்தியா அப்படின்னு அவர் சொன்னது வந்து இட் இஸ் அ லேண்ட்மார்க் பிரவச்சனம். எல்லாரும் வந்து யாராவது அதை கேட்டிருக்கலைன்னா தயவு செஞ்சு போய் நம்மளோட சேனல்ல போய் அதை வந்து கே கண்டிப்பா கேட்கணும் சௌமியா. ஆமா அது ஆமா ஒரு- சுனிதா. ஆமா. அதே மாதிரி நம்மளோட இதுல ஆஹ் தாமல் அண்ணா, தாமல் ராமகிருஷ்ணன் அண்ணாவுடையதும் ராமநாம பிரபாவம்னு பிரபாவம், ஆமா. அது இந்த ரொம்ப கோட்டி அழகா ராமநாம ஜப லிகித கோட்டி ஜபம் ராமநாமம் பண்ணினப்போ நம்ம எழுதும் பொழுது ராமநாம அதுவும் பிரபாவம் பத்தி அண்ணா பியூட்டிஃபுல்லான ஒரு சொல்லியிருக்காரு. உபன்யாசம் கேளுங்க. அதையும் ராமநாம பிரபாவமும், ஏன்னா இன்னைக்கு 27th March இஸ் ராமநவமி. ஸோ ஆமா. இட்ஸ் so much significant that we are talking about ராமநாமா டுடே. ஸோ அந்த Yes. ராமநாம பிரபாவம் அவரோட இதுவும் கேளுங்க. அதே மாதிரி டாக்டர் வெங்கடேஷோட இதுவும் அயோத்தியா பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் மைண்ட் ப்ளோயிங், ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசியிருப்பார் அவர். அதையும் கேளுங்க. மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் வாட்ச் போத் த வீடியோஸ். இட்ஸ் அவைலபிள் ஆன் அவர் யூடியூப் சேனல். இந்த வருஷம் பத்தேல்னு வச்சுக்கோங்க சவிதா, நம்மளோட கோடி காயத்ரி மகா யஜ்யம் பூர்த்தி ஆனதும் ஜஸ்ட் அரௌண்ட் த ராமநவமி தொடர்ந்து. ராமநவமி தான். அது வந்து ஒரு ஒரு வருஷம் நடந்த அந்த இது அதான் ஒரு கல்மினேஷனா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப கிராண்டா, ரொம்ப ஒரு டிவைனா வந்து க்ளோஸ் ஆச்சு அந்த இது. அவ்வளவு அழகா நடந்தது. அதுவும் நம்ம அதே மாதிரி மாமாவோட பார்த்தேன். மாமாவோட அந்த காயத்ரிங்கிற ப்ரீஃபிக்ஸ் இருக்கிறதுக்கு வெரி ஆப்ட் பிளேஸ் அந்த சரணாலயத்துல பெரியவாளோட அந்த ஒரு சங்கல்பத்துல ஏஆர் மாமாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக அதோட அந்த ரெலவென்ஸ், சிக்னிபிகன்ஸ், மாமா வந்து சரணாலயத்துக்கு வர்ற டிவோட்டிஸ் பண்ற காயத்ரி ஜபம்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல அதை பண்ணி அந்த பூர்த்தி ஹோமம் வந்து அது மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அது சரணாலயத்துல வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா அது அது ஆமா. எல்லாமே மாமாவோட கைடன்ஸ்ல ரொம்ப நல்லா நடக்கும். ரொம்ப அதுவும் நீங்க நல்லா சொல்ற ஆச்சு. மாதிரி ராமநவமியை ஒட்டி வந்தது அது. ரத்த ஆமா. சப்தமி அன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு 2-3 days ஒரு டெவலப்மெண்ட் இன்னொன்னு என்னன்னா சவிதா, 1st April, தட் இஸ் ராமநவமி 27th. ஆமா 1st April அன்னைக்கு நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயில்ல சுவாமி ஆமா. தீர்த்தவாரி நடக்குது. ஓகே. அவ இந்த முறை வந்து ஒரு சின்ன குளம் பண்ணியிருக்கா, கோயிலுக்குள்ளேயே பண்ணியிருக்கா. ஸோ சுவாமி தீர்த்தவாரி நடக்கிறது, பெரியவாள் ஆக்ஷன் வாங்குவோன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஓகே. தர்மலிங்கேஸ்வரர் கோயில்ல 1st April நடக்கிற அந்த தீர்த்தவாரிக்கு சரணாலயத்துல இருந்து பெரியவா புறப்பட்டு போறா. சுவாமி தீர்த்தவாரி அனுப்புறமா, நடராஜர் தீர்த்தவாரி அனுப்புறமா, சுவாமி தீர்த்தவாரி, அதுக்கப்புறமா வந்து பெரியவாளும் அதுல குளத்துல முக்கி எழுந்து தீர்த்தவாரி, அவருக்கும் ஒரு தீர்த்தவாரி பண்ணணும்னு ஒரு ஆசை. அது அவளுக்கும் ஒரு ஆசை இருந்தது, எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது. அது நிறைவேற போறது 1st April அன்னைக்கு. பாருங்க எல்லாருமே. அவளும் வீடியோஸ் இருக்கும், அவளோடதும் வீடியோஸ் போடுவா. நாங்களும் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றோம் சுவாமி தீர்த்தவாரிய. இதெல்லாம் நம்மளால வந்து பிளான் பண்ணவே முடியாது சவிதா. இட்ஸ் நாட் தட் we can plan it. ஆமா. பெரியவா வந்து இது அழகா கொரியோகிராஃப் பண்ணி சுவாமி தீர்த்தவாரி நம்மளால, பெரியவா காலத்துல பெரியவா எப்படி அழகா குளம்னா கிணறுன்னா அவர் வந்து கண்டிப்பா அதை குடிச்சிட்டு வரதே ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம அதை பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம், அந்த தீர்த்தவாரியில கலந்துக்கிறதுக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி தொடர்ந்து இந்த 27th அன்னைக்கு ஆஹ் நம்ம 2 கோடி ராமநாமா இருக்கிறதுனால காலையில ராமருடைய விசேஷ பூஜைகள் நடக்கும் சுவிதா சரணாலயத்துல. 27th மார்னிங் பண்ணி
நம்ம அன்னைக்கு நீர் மோர் பானகம் அதெல்லாம் தானே நைவேத்தியம் பண்ணுவோம் நம்ம ஆத்துலயும். அதே மாதிரி சன்னாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பக்தாளுக்கெல்லாம் தருவோம். அன்னைக்கு சாயந்தரம் வந்து பஜன் ரவியுடன் இணைந்து ராமநாமம் பாட போறோம் எல்லாருமே. அது ஒரு மினிமம் ஒரு 1008 பாடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு. ஸோ தட் அதுல வந்து ஜாயின் பண்ணேன்னா அன்னைக்கு ஒரு 1008 ராமநாமா அந்த 1 ஹவர்ல அந்த பஜன்ஸ்லயே நம்ம கவர் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அவசியம் எல்லாரும் பஜன்ஸ்ல கலந்து அந்த ராமநாமத்தை சொல்லணும். அதற்கான அந்த ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மாமா சார்பா கேட்டுக்கிறோம். இதே மாதிரி சௌமியா ஒவ்வொரு வருஷமும் ராமநவமியை ஒட்டி நம்ம ரெண்டு பேரும் அந்தந்த வருஷம் 2018ல இருந்து நம்மளை வந்து மாமாவோடையே பயணம் செஞ்ச அந்த பாதை, அதுல செஞ்சு வந்து ஸ்ரீராம நவமியும் சரணாலய மகாபரிவாளும்னு ஒவ்வொரு வருஷமும் பிரம்மாண்டமா இந்த ஒரு காணொளியை நம்ம வந்து டிவோட்டிஸோட ஷேர் பண்ணிக்கிற பாக்கியம் மகாபரிவாளோட காருண்யம் மாமா ஆசீர்வாதத்துல நமக்கு எப்பவுமே கிடைக்கணும், நம்ம எப்பவுமே கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு பெரியவாளையும் மாமாவையும் பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீராம் ஸ்ரீராம். அற்புதாசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.